20 ரூபீஸ்லேருந்து இந்த ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம மதுரை தீக்கதிர் அங்கே கண்ணன் டிபார்ட்மெண்ட் தெரியுதாங்க, குரு தேட்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை சந்தை, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு தீக்கதிர் நாளிதழ், அதில் தான் நம்ம ஸ்ரீ ரமணா சைனா பஜார் வந்துட்டு இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க 20 ரூபாய்க்கு மேலே ஏதாச்சும் இருக்கா சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அதையும் காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முதல் 20 ரூபாய்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிட்டேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் மட்டும்தான். நான் விலையோட சொல்கிறேன், உங்களுக்கு விலை கூட இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஓன் ஷாப்பில் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடலாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான். உங்களுக்கு ஜல்லி கரண்டி இருக்குது, தோசை கரண்டி இருக்குது, குழம்பு கரண்டி இருக்குது, பிரிமனை இருக்குது, இந்த மாதிரியான எவர் சில்வர் பாத்திரங்கள் கூட நிறையா இருக்குங்க. கிச்சன் ஐட்டங்கள் இருக்குது, ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது, செராமிக் இருக்குது, கிளாஸ்வேர் இருக்குது, குட்டீஸ்க்கு தேவையான விளையாட்டு ஜாமான்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பவுலு, இதுவும் 20 ரூபீஸ் மட்டும்தாங்க. எவர் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிமனைன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, பிரிமனையிலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைலுங்க. சாதம் வடிச்சிட்டுலாம் வந்துட்டு வைப்போம்ல ஸ்டாண்ட், அதுதாங்க இது. உங்களுக்கு ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கோட்டடில் இருக்கிற ஸ்பூன் இருக்குது, நார்மல் ஸ்பூன்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்பூனுமே இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் துருவுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எவர் சில்வரில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா, காய் துருவுறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடுக்கின்னு வந்து சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அப்பப்போ குழம்பு வைக்கிறதுக்காக போவேங்க, அந்த இடுக்கி இருந்தால் தான் நம்மளால் வைக்க முடியுங்க. ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு கறித்துணி வந்துட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுக்கின்ற ஐட்டம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. விஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன விஸ்க் இருக்குது 20 ரூபீஸு, பெரிய விஸ்க் எடுத்தாலும் அதுவும் 20 ரூபீஸ் தாங்க. ஸோ இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த எவர் சில்வர் ஐட்டம் இது மட்டும் போதுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேட் ஐட்டங்கள் வந்துட்டு பார்ப்போங்க. 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான பிளேட் ஐட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பிளேட்டு கூட 20 ரூபீஸ் மட்டும்தாங்க. உங்களுக்கு இந்த 5-in-1 பிளேட்டுன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற மாதிரி, தோசை வச்சுட்டு குழம்பு சைடிஷ்லாம் வைக்கிற மாதிரி, இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்லேயே வந்து தட்டெல்லாம் இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரோட் சைட் ஷாப்பில் இந்த மாதிரி தட்டில் தான் நமக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான ட்ரேஸுங்க. இந்த ட்ரேயோட ஸ்டைலு, இதோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இது வந்துட்டு 20 ரூபா மட்டும்தாங்க. நிறையா பவுல் வந்து வச்சுருக்காங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. A to Z எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு ஸ்டீல்லையும் ஃபில்டர் வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் ஃபில்டர் இருக்குது. இது போக நிறைய விதமான லைட் வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க. பூஜை ரூமுக்குலாம் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனால, இல்லாட்டி உங்களோட ஹாலில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு நான் எந்த ஒரு எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போட்டு காமிக்கிறேன் வந்து பாருங்களேன். ஸோ 20 ரூபான்றதுனால குவாலிட்டி வந்துட்டு எந்த விதத்துலையும் கம்மியாகாதுங்க. இந்த லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் மட்டும்தான். இது போக நிறைய பேஸ்கெட்ஸு, அஞ்சரை பெட்டி, கூடை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் போடுற மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து வருங்க. ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை பெட்டிங்க. இதுவும் 20 ரூபீஸ் மட்டும்தான். இது போக நிறையா டீ கப் வந்துட்டு வச்சுருக்காங்க, பால் டப்பா வச்சுருக்காங்க, எண்ணெய் ஊற்றுறது வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜல்லடைன்னு வந்து சொல்லுவாங்களா, அது இருக்குது. அரிசி புடைப்போம் இல்லைங்களா, மரம், அதுதாங்க இது. இதுவும் 20 ரூபா தான். நான் உங்களுக்கு விலையும் சொல்கிறேங்க. 20 ரூபானா 20 ரூபான்னு மென்ஷன் பண்ணிடுறேன். 20 ரூபாய்க்கு மேலேனா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நான் 20 ரூபாய்க்கு மேலே சொல்கிற ப்ராடக்ட் வரும். நான் வாங்கினது இந்த ஸ்டாண்டு தாங்க. இந்த ஸ்டாண்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பென்சிலு, பென்னு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் ஸ்பூனு அந்த மாதிரி கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். கிளாஸ் டம்ளரு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டுமே 20 ரூபீஸ் மட்டும்தான். முட்டைக்கூடு பற்றி இது போன தடவை வந்து கேட்டிருந்தீங்க வீடியோவில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
6 வைக்கிற மாதிரி இருக்க முட்டைக்கூடு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 12 வைக்கிற முட்டைக்கூடும் வாங்கினீங்கன்னா 20 ரூபா தான். ஜூஸ் புளியறது வந்து பார்த்திங்களா ஆரஞ்சு லெமன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூஸ் புளிஞ்சிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கலர் வெரைட்டிஸுமே இருக்குது. இதுவும் 20 ருபீஸ் தான். இந்த குப்பையெல்லாம் அழுவோம் இல்லைங்களா மரம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. குவாலிட்டிலாம் வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. அதே மாதிரி நான் ஜல்லடை சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு ஃபிக்ஸடு ஜல்லடையும் இருக்குங்க. ஃபிக்ஸடு ஜல்லடைனா அதுலேயே உங்களுக்கு ஜல்லடை இருக்கா மாதிரி இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஆப்போசிட்டில் உங்களுக்கு சந்தை தெரியுதாங்க. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா 2 in 1ங்க. நீங்கள் சனிக்கிழமையில் சந்தையில் காய்கறியும் வாங்கிக்கலாம், இந்த அண்ணா கடையில் வந்துட்டு பொருளும் வாங்கிக்கலாங்க. மறுபடியும் லொக்கேஷன் வந்து சொல்கிறேங்க. நம்ம மதுரை குரு தேட்டர் இருக்குது, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்க தீக்கதிர் ஸ்டாப்பில் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய ஸ்ரீ ரமணா சைனா பஜார்னு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயும் சரி, இல்லை மற்ற பெரிய கடைகள்லையும் சரி 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட 20 ரூபா மட்டும்தாங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்குது, இந்த மாதிரியான ஸ்கொயர் ஷேப் இருக்குது, உங்களுக்கு ஹார்ட்டின் போட்ட ஷேப் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து 20 ருபீஸ் மட்டும்தான். இப்போ ஒரு பேஸ்கெட் காட்டுறேன் வந்து பாருங்களேன். ஆக்சுவலாக அது நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் மட்டும்தான். சின்ன சைஸ் இல்லைங்க, நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது. நான் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் 20 ருபீஸ் இல்லைன்னு. 20 ருபீஸ் இல்லைன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கடைக்கு நானுமே ஷாப்பிங் பண்ண தான் போயிருந்தேன். இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. ஷாப்பிங் பண்ண போகும்போது அந்த அண்ணா கிட்ட கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போட்ட வீடியோஸ் தான். ஸோ 20 ருபீஸ்னா 20 ருபீஸ்னு வந்து சொல்கிறேங்க. கூட விலைனா கூட விலைன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெனல்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க இது. இதெல்லாம் வந்து இந்த பெரிய கண்டெய்னர் எண்ணெயெல்லாம் வந்துட்டு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஃபெனல் 20 ருபீஸ் தாங்க. நான் முக்கியமாக இந்த ட்ரே வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா இதில் வந்து ஹேண்டலோடு வந்து வச்சுருக்காங்க. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 கலர் வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வேணான்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய அகலமான ஸ்கொயரில் இருக்கிறது வாங்கி வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள், காத்தோட்டமான ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஐட்டம்ங்க. இது வந்துட்டு இந்த காய் கழுவுறதுக்கு, அரிசி கழுவுறதுக்கு, நூடுல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ரொம்ப சூடாக இருக்கிறது ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்க சூடில் இருக்கிறது வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தாங்க. செம்ம குவாலிட்டியில் வந்துட்டு 20 ருபீஸ் ஐட்டமே எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது பார்ட் 2 வீடியோ மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேற்று வந்துட்டு கமெண்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவுல்லாம் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வந்துட்டு சூப் பவுலாக வச்சுக்கலாம், சைடிஷ் பவுலாக வந்துட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, சாதம் போட்டு வைக்கிறதுக்கு பவுலாக வச்சுக்கலாங்க. ஸோ ஃப்ளாரல் டிசைனில் உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி பவுல் கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரே. ஸோ இந்த ட்ரேவை வந்துட்டு நீங்கள் ஆர்கனைசராக கிச்சனில் வந்து ஆர்கனைசராக வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன் 20 ருபீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு. அதில் இது தாங்க, இது வால் கிளாக்ஸ். அப்படியே பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்து போயிட்டே இருக்குது. மழை சரியான மழைங்க. ஸோ அந்த மழையிலேருந்து தான் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா. இதெல்லாம் வந்துட்டு 70 ருபீஸ் மட்டும்தாங்க. அந்த காயெல்லாம் வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, எல்லா விதமான காயும் டக்குன்னு கட் பண்ணிடலாம். நல்ல குவாலிட்டியிலே வந்துட்டு இருக்குங்க. ஸோ 70 ருபீஸு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விலை தனித்தனியாக வந்துட்டு விலை வந்துட்டு மேலேயே போட்டிருப்பாங்க. இது வந்து தேங்காய் துருவுறதுங்க. கீழே இருக்க பட்டனில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கட் பண்ணுறது உங்களுக்கு ப்ரெஸ் மோடலில் வேணும்னாலும் இருக்குது, இல்லை சுத்திர மோடலில் வேணும்னாலும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா. நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு காய் கட் பண்ணுறதுலேயே 2 வெரைட்டி இருக்குங்க. 120 ரூபா, 180 ரூபா அப்படின்ற 2 வெரைட்டியும் கூட இருக்குங்க. ஸோ பெரிய சைஸுங்க. நான் சின்ன சைஸ்லாம் கட்டல, நல்ல பெரிய சைஸு தெரியுதாங்க உங்களுக்கு, நல்ல சைஸுங்க இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் கடைவோம்ல, அதுதாங்க இது. மோர் கடையிற விஸ்குங்க. மோர், தயிர், லஸ்ஸி இதெல்லாம் வந்து செய்வோம்ல, அதுதாங்க இது. இதோட விலை வந்து 90 ரூபா. ஸோ நான் எந்தெந்த விலை என்னென்னன்றதை உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்றேங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு வடிகட்டிங்க. இதெல்லாம் நார்மல் விலை தான். இதெல்லாம் நம்மளோட 20 ருபீஸ் ஐட்டத்துலேயே இதெல்லாம் வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த சாம்பிராணிலாம் வந்து போடுவோம்ல, அந்த இது கூட வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வால் கிளாக் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க சொன்னேன்ல, நம்ம வெளியில் தாங்க இது ஃபுல்லாமே இருக்குது. ஸோ வால் கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான வால் கிளாக் வந்துட்டு இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கோல்டன் கலரு, சில்வர் கலரு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய சைஸ் வால் கிளாக்கு கூட இருக்குங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில், ஒரு ஆஷ் கலரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 150 ருபீஸ்லேருந்தே வால் கிளாக்லாம் வந்துட்டு இருக்குது. 150, 200 அந்த
ரேஞ்சிலேருந்தே வால் கிளாக்லாம் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், உங்களோட செவுத்துக்கு உங்களோட டிசைனுக்கு ஹோம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இது பார்ட் 2 வீடியோ மட்டும்தான். பார்ட் 3 வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறேன்.